Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் ரிவ்யூ தமிழில் ஃபிலிப்ஸோடைய ஹேர் ட்ரையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதை ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் 2100 வால்ட். ஹேர் ட்ரையர் நம்ம எல்லாருக்கும் இப்போ ரொம்ப தேவைப்படுது. காலேஜ் போகிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிற விமென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிட்டு போகும்போது அந்த ஈரம் தலையிலே இருக்கிறதுனால சீக்கிரமாக கோல்டு வந்துடுது. அந்த எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஹேர் ட்ரை யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, ஹேர் ஃபால் வந்துடும் ஹேர் ட்ரை யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஹீட் ரொம்ப அதிகமாக நம்ம ஸ்கேல்பில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும் டவுட் இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிப்ஸோட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆன் பட்டன் பண்ணும்போது அந்த ஹேர் ஃப்ளோ நமக்கு கூலிங்கான ஒரு ஹேர் வரதுனால நம்ம ஈஸியாக ஹேர் காஞ்சிடுது. அதே நேரத்தில் தண்ணியும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு ஹீட்டு அதுவாக படாததுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும்ன்ற டவுட்டு உங்களுக்கு நிச்சயமாக வேண்டாம். ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் நீங்கள் ப்ளக் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே வச்சுக்கலாம். இதோட ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுற ஹோல்டர் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கிறதுனால நீங்கள் செப்பரேட்டாக ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிலிப்ஸோடது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது, ஹவு டு ஆப்ரேட் அண்ட் ஹவு டு ஹேண்டில்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 years வாரண்ட்டி இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் அந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே டவலால் உங்கள் ஹேரை நீங்கள் ஃபஸ்ட்டு தொடச்சிடுங்க. அந்த ரொம்ப அந்த ஈரம் சொட்ட இல்லாமல் டவலால் கொஞ்சம் ஓரளவு தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையரை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் மோடு இருக்கும், ஹை அண்ட் லோ அந்த மாதிரி 2 ஃபேன் மோடு இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூலிங்கில் ஒரு ஹேர் ஃப்ளோ வச்சுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் நான் ஹை ஃபேன் மோட் போவேன். அதுக்கப்புறமேல் தான் நான் ஹீட் டெக்னாலஜி போவேன். அதர்வைஸ் நான் ஹேர் ஃப்ளோ கொஞ்சம் இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கூலிங்லேயே அந்த கூலான ஹேர் வரும் பார்த்தீங்களா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டு அதே நான் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது மினிமம் 6 inches கேப் இருக்கணும். நம்மளுடைய ஹெட்டுக்கும் அந்த ஹேர் ட்ரையருக்கும் கேப் இருக்கணும். ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் வைக்கக்கூடாது, அதே மாதிரி நம்மளோட முடிக்கிட்டையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அந்த கேப் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் சிங்கிள் ஹேண்டில் கேமரா வச்சுக்கிட்டு சிங்கிள் ஹேண்டில் நான் பண்ணும்போது இப்படி இருக்குது. நார்மலாக நான் பண்ணும்போது நான் ஜஸ்ட் ஒரு 6 inches நான் கேப் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹேர் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hourக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்சிடும், நம்ம நார்மலாக காஞ்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் வராது. டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்வர்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூல் ஹேர் இருக்கும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஹை ஹேர் இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் ஹை இருக்குது. இதுதான் கீழே இருக்குது, கீழே ஃபஸ்ட்டு பட்டன். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு பட்டன் ஃபேன் தான், லோ ஃபேன் மோட், ஹை ஃபேன் மோட். அது 2 ப்ரெஸ் பண்ணும். சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாக்கா உங்களுக்கு லோவாக ஹேர் ஃப்ளோ ஆகும், டபுளாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹை ஹேர் ஃப்ளோ வரும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. இது 2 மட்டும்தான் இருக்குது, வேறு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வராது. நீங்கள் ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது அமேசானில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2800 அபோவ்லேருந்து ஒரு 4000குள்ளே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், யூ அகைன், பாய்.